வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 8ஆம் தேதி பல நாட்களுக்கு பின்னர் இன்றைக்கு பாராளுமன்ற அமர்வுகள் நடந்திருக்கிறது. அந்த பாராளுமன்ற அமர்வுகளிலே ஒரு சில விடயங்கள் நடந்திருக்கிறது. நான் உங்களுக்கு பாராளுமன்றத்திலே நடக்கின்ற விடயங்களை தொடர்ந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இன்றைய தினம் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்தார். அவர் உரையாற்றி கொண்டிருந்த அந்த கடைசி நிமிடங்களிலே அவர் பிமல் ரத்நாயக்க அவர்களை பற்றிய ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். என்னென்றால், பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் மட்டக்களப்பிலே நான் நினைக்கிறேன் கூட 66,000 ஓட்டுகளை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் ரணில் அவர்களிடம் கையூட்டு பெற்றார் அல்லது ரணில் அவர்களிடம் பணம் பெற்றார் என்ற ஒரு கருத்தொன்றினை பாராளுமன்ற சபை முதல்வராகிய சபாநாயகர் வேற சபை முதல்வர் பிமல் ரத்நாயக அவர்கள் எங்களுடைய சாணக்கியன் ராஜபுத்திரன் அவர்கள் இல்லாத நேரத்திலே சொல்லியிருக்கிறார். பிமல் ரத்நாயக அவர்களுடைய வேலையே அவ்வளவுதான். சாணக்கியன் ஒரு வசனம் ஒன்றை பாவித்ததில் பி மனுஷியா ஏதோ என்று சொல்லி அது எனக்கு விளங்கவில்லை. அது வேறு தமிழ்லையும் விளங்கிச்சோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் தன்னுடைய உரையிலே சொல்லியிருந்தார். பிமல் ரத்நாயக்க அப்படி கேவலமாக கதைத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதை தமிழாக்கம் செய்கிறேன். இந்த பங்கிடப்படுகின்ற நிதிகள், அதாவது பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகள் என்றது ரணில்கிட்ட வேண்டியது ஒன்றும் என்னுடைய சொந்த காசுக்கல்ல, ஜிஏடி அனுப்பப்பட்டு அந்த காசுகள் செக்ரட்டரியேட் அதாவது டிவிஷனல் செக்ரட்டரியேட்டுக்கு அனுப்பப்பட்டு அந்த காசுகள் தான் வந்ததே ஒழிய தான் கையூட்டு பெறவில்லை என்ற ஒரு விடயம் ஒன்றை அவர் சொல்லியிருந்தார். சொன்ன பின்னர் எங்களுடைய பிமல் ரத்நாயக்க அவர்கள் எழும்பி என்ன சொல்லியிருந்தார் என்றால், எங்களுடைய சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் இந்த நாட்டிலே பெரிய கொலைகளை எல்லாம் செய்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சிகள் தான் அரசியலுக்கு வந்தவர். அந்த கட்சிகள் அரசியலுக்கு அவர் மக்களை கொலை செய்த கட்சிகளுடன் நின்றவர். இப்போது தமிழ் தேசியம் என்று சொல்லி தமிழ் தேசியம் கதைக்கிறார். இது உண்மையாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு மரியாதை இல்லாத வேலை என்பது மாதிரியான கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தார். அதன் பின்னர் திருப்பியும் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் எழும்பி, உங்களுடைய கதைக்கு நான் என்னுடைய கதையிலே பதில் தருகிறேன், இல்லாட்டி நேரம் வேஸ்ட் ஆகும் என்று சொல்லியிருந்தார். அப்போது நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒன்றை கேட்டு எழும்பியிருந்தேன். அப்போது எனக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் லைட்டுகள், ஏசிகள், டிவிகள் எல்லாமே ஆஃப் பண்ண போகும் என்று அப்போ எனக்கு தெரியும். எழும்பின போது இவர் எங்களுடைய அம்மணி கேட்டார், என்ன உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்ன, எது சம்பந்தமாக நீங்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கதைக்கிறீங்கள் என்று. அப்போ நான் சொன்னேன் 92(1) அதாவது ஸ்டாண்டிங் ஆர்டரில் 92(1) செக்ஷனுக்குள்ள எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 1 நிமிடம் பாராளுமன்றத்திலே கதைக்கிறதுக்குரிய உரிமை இருக்கிறது என்று சொல்லி நான் கதைத்திருந்த போது அவர் 1 நிமிடம் தந்தார்கள். ஆனால் அதிலே இவர்கள் நிப்பாட்டி விட்டார்கள். நிப்பாட்டின விடயங்களை நான் சிங்களத்திலே கதைத்திருந்தபடியால் தமிழிலே சொல்லுகிறேன். என்னுடைய கருத்து சுதந்திரத்தை யாருமே பிளாக் பண்ணிடலாதுதானே. அது பாராளுமன்ற சபாநாயகர் அல்ல, யாராலையுமே. அது இலங்கை அரசியல் அமைப்பில் எங்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்கிறது. இப்போ நான் கதைப்பதை ஒளிபரப்ப முடியாவிட்டாலும் உங்களால் நான் அங்கே என்ன சொன்னேன் என்பதை சொல்வதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது. அது வேணுமென்னா நாங்கள் சுப்ரீம் கோர்ட்லையும் போய் எடுப்போம். அது பாராளுமன்றத்தில் சபாநாயகர் தான் நினைத்த மாதிரி எல்லாம் செய்யலாது என்பது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் ஒரு முறைப்பாடும் போட்டுக்கிறேன். அது சம்பந்தமாக இன்னொரு வீடியோ ஒன்றை நான் போடுகின்றேன். ஸோ நான் பாராளுமன்றத்தில் எழும்பிய போது மைக்குகள் ஆஃப் பண்ணப்பட்டது, லைவ்கள் ஆஃப் பண்ணப்பட்டது. இதில் நீங்கள் பார்க்கலாம். எழும்பிய போது பிமல் ரத்நாயக்க மெதுவாக எழும்பி வெளியாலேயே நடக்க வழிகிட்டார் பாராளுமன்றத்தில். அப்போது நான் எழும்பிய போது என்பிபி எல்லாருமே கத்தினார்கள், சகலருமே கத்தினார்கள். அடியா குடியாண்டு கத்தினார்கள், அடி அதான் ஒரு 159 முட்டாள்களும் கத்தினார்கள். நான் அதை கணக்கெடுக்கல. அப்போ நான் சிங்களத்தில் தான் சொன்னேன். சிங்களத்தில் சொன்னதை தமிழிலே தருகிறேன். இப்போ நான் கதைப்பதை வெளியே பரப்புவது அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நான் சிங்களத்திலே கதைப்பேன். என்னடா தச்சு போட்டு நான் அதில் தமிழில் சொல்வேன், ஒன்றும் செய்யலாது. இதற்கு மேலேயும் பாராளுமன்ற சபாநாயகர் தன்னிச்சையாக செயற்படுவார் இருந்தால் நாங்கள் நீதிமன்றம் போவதை தவிர வேறு வழியில்லை. நீதிமன்றம் போவோம். அதற்குரிய வழக்குகள் 10 லட்சமோ 5 லட்சமோ ஏதாவது கஷ்டப்பட்டு காரை வித்தாவது ஒரு தமிழருடைய உரிமையை நாட்ட வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது.
அப்போது நான் எழும்பி சொன்ன விடயம், நன்றி, ஒரு நிமிடம் தானே கதை கேட்கும். மதிப்புக்குரிய மூலாசன மந்திரத்துமி, அதாவது இப்போது கதிரையை வீட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, சம்பந்தப்பட்ட பிமல் ரத்நாயக, நான் சிங்களத்தில் சொன்னமே, பிமல் ரத்நாயக கியானி சம்பந்தப்பட்ட பிமல் ரத்நாயக்க எனப்படுவர் மமநதி வெலாவிட்டு நான் இல்லாத நேரத்திலே மம கதாகரப்பு நெத்தி එකක් நான் ஒரு நாளுமே பாராளுமன்றத்திலே கதைக்காத மிஸ்ஸிஸோ என தெரியவில்லை, மிஸ் ஸ்வஸ்திகா அருண்லிங்கம் எனப்படுகின்ற சட்டத்தரணி சம்பந்தமே லோகගෙනෙක්ින්නවා மிஸ் ஸ்வஸ்திகா அருண்லிங்கம் කියලා එයාගෙන මං කතා කරපු නැති එකක්. நான் அபாவ சம்பந்தமாக கதைக்காத ஒன்றை ஒரு சபை முதல்வர் அல்ல, சபை முதல்வர், அதில் சிங்களத்தில் சொல்கிறது சபாநாயகத்துமாண்டு. அப்போ சபை முதல்வராகத்தான் இருக்கும், முதல்வராக இருக்க முடியாது, சபை கதாநாயகராகவும் இருக்கிற முதல்வர். தமிழ் அது சிங்களம் குழப்புகிறது. சபாவித்துமானாவே சபா கதாநாயகத்துமான்ற ஸ்பீக்கர் சபாநாயகத்துமா விதியீடு சபை முதல்வர் தான் நினைக்கிறேன் தமிழ். அதன் அடிப்படையில் நான் கதைக்காத ஒரு விடயத்தை இந்த பாராளுமன்றத்தில் இவர் கதைத்திருக்கிறார். இதுக்கு நான் வெட்கப்படவேன். அவர்கள் அந்த நேரத்தை வைக்கின்ற பிமல் ரத்நாயகட புல்வண்ண மீ வலாவட்ட கியாண்ட மங் கொய் அவஸ்தாவதி. நான் விமல் ரத்நாயகர் அவர்களுக்கு இப்போது 7 மண்டார் சொல்லுங்கள், எந்த நிமிடத்திலே நான் சுவஸ்திகா அருள்லிங்கத்தை பற்றி கதைத்தேன் என்று 7 மண்டால் பிமல் ரத்நாயகரை சொல்லுங்கள். 7 மண்டால் கேட்கின்ற அவரை பெயரை சொல்கிறேன், அவை பதில் சொல்லலாம். எடக்கு ஏண்ட உத்தரதேண்டு කියලා මේ වෙලාවට මං කොයි අවස්ථාවදී මං කියලා තියෙන්නේ ස්වස්තික අරුණින්ගෙන් කියලා ලෝය කෙනෙක්ව මං ප්‍රොස්ටිටියුට් කියලා මං බරපතල වචනය පාවිච්චි කරලා බැන්න කියලා එතුමා මේ சபாවට பிரகாஷ කරලා තියෙනවා. அதாவது சுவஸ்திக அருள்லிங்கம் எனப்படுபவரை ஒரு விபச்சாரி என்று நான் என்னுடைய பிரச்சாரங்களிலே, என்னுடைய பாராளுமன்ற கதைகளிலே, இந்த பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறேனாம் என்று சொன்ன ஒரு விடயத்தை இவரை நீங்கள் 7 மண்டால் மெத்துமாட்ட புல்வண்ணம் கன்சார்ட்டை பின்னண்டக்கியாண்ட இவரை 7 மண்டால் கன்சார்ட் பதிவுகளிலே அதை காட்ட சொல்லுங்கள். மம மந்திரி தூர நதிக்கல நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியே விட்டு சொல்கிறேன். இவர் இவ்வாறு ஒரு கேவலமாக මෙතුමා මේ වගේ පට්ට මේ මම කියන්නේ අන්තිම වැඩ කරලා තියන්නේ මෙතුමාට කතානායකතුමාවරයාට සභානායකතුමාවරයාට මම දන්නේ සිංහල ඔක්කොම පැටලෙනවා. இவருக்கு මෙතුමා நல்லா தான் பேசினார், பேசினா பயங்கர கிளி. මෙතුමාට කියන්න කවදාරි එක වචනයක්වත් මම சுவஸ்திக அருள்லிங்கம் කියලා මේ පාර්ලිමේන්තු ඇතුලේ කතා කරාද කියලා. ஒரு வசனமாவது நான் சுவஸ்திக அருள்லிங்கம் சம்பந்தமாக இந்த பாராளுமன்றத்திலே நான் கதைத்திருக்கிறேன் என்று 7 மண்டால் சொல்லுங்கள் என்று சொல்லி நான் பயங்கர கோபமாக பேசிய போது அதற்கு பிறகு திருப்பி என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் மறுபடியும் சாணக்கியனோட கேள்விக்கு திருப்பியும் இவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் சேர்ந்து தமிழ் மக்களை கொலை செய்தவர் என்று சாணக்கியனுக்கு பேசிய போது நான் மறுபடியும் எழும்பிய போது 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழும்பி பயங்கர மோசமாக பயங்கர இழிவான வார்த்தைகளால் என்ன பேசினார்கள். ஆனால் அதுக்கு யாருமே அதான் இந்த என்பிபி அரசாங்கம் ஒரு நடுநிலையான அரசாங்கமோ ஒரு நல்ல அரசாங்கமோ இல்லை என்பதற்குரியது. கருத்துக்களால் வெல்ல முடியாமல் என்னை போன்ற நாங்கள் கதைத்தால் உலகம் முழுக்க திரும்பி பார்க்கும் என்று தெரியும் என்ற அடிப்படையில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய குரலை ஒடுக்குகிறார்கள். ஸோ நான் கதைத்ததை அப்போ 150 கதைன போது அந்த பாராளுமன்றத்திலே அமர்ந்திருந்த அந்த அவாவுக்கு கூட அதை பார்க்க முடியாமல் போய்விட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் போயிட்டு அப்போ அவா சொல்கிறா நிகண்ட வேண்ட ஒக்கம் வாடிவில்லைன்னு சொல்லி எல்லாருமே கற்றுக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அதுவும் ஒரு சுயேட்சை குழுவில் இந்த அரசியலுமே இல்லாமல் பாராளுமன்றத்துக்கு வந்த ஒருத்தனுக்கு என்னடாப்பா இவ்வளோ பயப்படுறீர்கள்? நான் நினைக்கிறேன் இன்றைய கதைத்ததையும் ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் இதற்கு மேலேயும் என்னால் பொறுக்க முடியாது. நான் நினைக்கிறேன் நாங்கள் இதை ராஜதந்திர முறைகளில் வேறு பாராளுமன்றங்களில் முறையிடுறதும் அது தவிர இதுக்குரியாக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதை தவிர வேறு இல்லை. என்றால் என்பிபி அரசாங்கத்தின் இந்த கீழ்த்தரமான வேலைகளால் சபாநாயகர் இவ்வாறான ஒரு பாரபட்சமான தன்னிச்சையான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது எனக்கு மட்டுமில்லை. இப்போ நான் இதை கடந்து போகலாம், நான் அதை கடந்து போகத்தான் முயற்சிக்கிறேன். ஆனால் எங்களுடைய தமிழ் மக்கள் அதை நன்றாக விளங்கி இருக்கிறார்கள்.
நான் கடந்து போவதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது தொடர்ந்தும் இதை இவர்கள் செய்வதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கிறபடியால் நாளைய தினம் அதுக்குரிய வீடியோ ஒன்று போடுகிறேன். நாளைய தினம் நான் அடுக்கின்ற முறைப்பாட்டை இவர்கள் விசாரிக்காவிட்டால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக தவிர வேறு வழி இல்லை. நீதிமன்றத்திலே போய் அதற்குரிய நியாயத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய மைக்கை ஓன் பண்ண சொல்லி என்னுடைய மீடியாவை போட சொல்லி நாங்கள் நீதிமன்றத்தில் இருந்து சபாநாயகர் அவர்களுக்கு உத்தரவை அடிப்படை ஊழல் மனு ஒன்றை கொண்டு வந்து உத்தரவை எடுத்துக்கொண்டு நாங்கள் பாராளுமன்றத்திலே கதைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த நிலைமைக்கு போகிறோம் என்பதுதான் இப்போதைக்கு நிலைமை. அதுக்கு என்னுடைய பொதுமக்கள், முக்கியமாக புலம்பெயர் மக்கள் எனக்கு உதவி செய்யணும். ஏனென்றால் அவ்வளவு பெரிய பணங்கள் உச்சநீதிமன்றங்களுக்கு போகிறதுக்கு 15-20 லட்சம் முடியும். அவ்வளவு என்னால் முடியாது. நான் இருக்கிற நிலைமையில் முடியாது. நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக சண்டை பிடிக்கிறதாக இருந்தால் இந்த சட்ட உதவிகளுக்கு உங்களால் உதவி செய்யலும் என்றால் எனக்கு தயவு செய்து என்னுடைய பேங்க் டீட்டெயிலும் உங்களுக்கு இதில் போடுவேன். என்னுடைய முகப்புத்தகங்களையும் இருக்குது, படங்களாகவும் இருக்குது, நான் போடுவேன். நீங்கள் உங்களால் முடிந்தால் சட்ட உதவிகளுக்கு இந்த நான் இதை டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஆகவே இனி வாயை மூடிக்கொண்டிருந்து வேறு பிரயோசனம் இல்லை. நான் யாரையுமே பொய்யா கதைகள் இவ்வளவு ஒடுக்கிறார்கள் என்றால் உங்களால் ஒரு சிறு தொகை பணம் ஒவ்வொரு ஆளும் தெரியலுமா இருந்தால் இந்த சட்ட உதவிகளுக்காக உதவி கேட்டுத்தான் இந்த வீடியோவை நான் போடுகிறேன். ஏனென்றால் இது எனக்கு எதிரான ஒடுக்குமுறை அல்ல. நான் போனால் நாளைக்கு நான் இந்த பாராளுமன்றத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக விலத்தி இனி கவர்மெண்ட்டில் போய் ஒரு டாக்டராக வேலை செய்ய போவதில்லை. நான் போனால் இவர்கள் இதற்கு மேல் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கதைப்பதற்குரிய எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுக்க மாட்டார்கள். தமிழர்களுடைய குரல் இங்கே ஒதுக்கப்படுகிறது. உங்களுக்கே தெரியும், திட்டமிட்ட ரீதியில் தான் எலெக்ஷனுக்காக என்னுடைய குரல் ஒதுக்கப்பட்டதை அன்றி நான் எந்த பிள்ளையான விடயங்களை பாராளுமன்ற கதைக்கிறது பாராளுமன்ற சிறப்புரிமை. அதை நிப்பாட்டுவதற்குரிய உரிமை சபாநாயகருக்கு எந்த அளவில் இருக்குது என்பது ஒரு கேள்விக்குறியாக்க வேண்டிய நிலைமை இருக்குது. நாங்கள் கோர்ட் ஆஃப் அப்பீலில், சுப்ரீம் கோர்ட்டில் இது சம்பந்தமான வழக்குகளை போட வேண்டிய தேவை இருக்கிறது. எனக்கு யாராவது உதவி செய்ய முடிந்தால், நான் எங்களுடைய ரத்த சொந்தங்கள், என்னோட அவ்வளோ காசு இல்லை, யாராவது உதவி செய்ய முடிந்தால் தயவு செய்து உதவி செய்யுங்கள். இது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். இது சம்பந்தமான நடந்த விடயங்களில் அந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்க்கலாம். நன்றி.